ஹே ஆல் மந்த் ஸ்டார்ட் ஆனோனே நம்ம பண்ற ஒரே ஒரு உருப்படியான விஷயம் அந்த மந்த்துக்கான பட்ஜெட் போட்டுட்டு கிராசரி வாங்கிட்டு வர்றது தான். ஏன்னா முன்னாடிலாம் நான் லிஸ்ட்டே போட மாட்டேன். நான் பாட்டுக்கு கடைக்கு கிளம்பி போவேன். சமைக்கிறதுக்கு என்னலாம் தேவை அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் வாங்கி போட்டு கூட்டு வந்துருவேன். வந்து ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்தா நான் வாங்கினதுல ஆல்ரெடி ஒரு 2 பாக்கெட் உள்ள இருக்கும். ஐயோ! எதுக்குடா இத வாங்கணும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்பலாம் அப்படி இல்ல. நான் கொஞ்சம் தேறிட்டேன். ஒரு பொறுப்பான குடும்ப தலைவி ஆயாச்சு. முன்னாடியே லிஸ்ட்டு போட்டுறது. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அடுத்த மாசம் முடியிற வரைக்கும் வந்து இது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு லிஸ்ட்லாம் எடுத்துட்டு போயிறது. அப்படி போறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது பொருள் வாங்குவேன் இல்லையா? எல்லாம் டிமார்ட் போனா கை சும்மா இருக்காது. ஏதாவது டப்பா அதெல்லாம் தூக்கிட்டு வந்துருவேன். ஸோ அப்படி வாங்குனாலுமே நான் போட்ட பட்ஜெட்குள்ளேயே முடிஞ்சிரும். மந்த்லி வந்து என்னோட பட்ஜெட் எவ்வளோனா, ஒரு 3லேருந்து 3, 5 வரைக்கும் வச்சிருப்பேன். அதுக்குள்ளேயே பட்ஜெட் முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் எனக்கு அதுக்குள்ளேயே முடிஞ்சிரும். இந்த மந்த் வந்து 2800 ஆச்சு. ஏன்னா மேக்ஸிமம் பொருள் வந்து வீட்ல இருந்ததா, ஸோ கொஞ்சம் தான் வாங்க வேண்டியது. நானும் டப்பா கிப்பாலாம் எதுவுமே வாங்கல. அதனால இந்த மந்த் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. நம்ம லைஃப்லலாம் சில பேர பார்த்துருப்போம். அவங்களுக்குலாம் யார் நல்லா இருந்தாலுமே பிடிக்காது. "இவன் ஏன்டா நல்லா இருக்கான்?" அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாய்ங்க. நான் பின்னாடி போய் பேசுவாய்ங்க. என்னன்னா, "இங்க பாத்தியாடி, அவ ஹஸ்பண்ட் அவனுக்கு அது வாங்கி குடுத்துருக்கான். இவளுக்கு இது வாங்கி குடுத்துருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஏதோ வாங்கி குடுக்குறான். இல்ல நான் அவனுக்கு ஏதோ வாங்கி குடுக்குறேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? வயிறு எரியுது அப்படின்னு நல்லா கேட்கணும் போல தான் இருக்கும். என்ன பண்றது? அவங்களுக்கெல்லாம் மூஞ்சுக்கு முன்னாடி பேச சுத்தமா தைரியம் இருக்காது. நம்மளுக்கு பின்னாடி தான் பேசுவாய்ங்க. ஸோ அத போய் நம்ம அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி கேட்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாரி நெறைய பேர் இருப்பாய்ங்க. ஏன் அப்படி வயிறு எறிறீங்க? உங்க வீட்லயும் 1008 பிரச்சனை இருக்கா இல்லையா? அத பார்த்துட்டு பேசாம வாய மூடிட்டு இருக்கலாமா இல்லையா? எவன் எப்ப நல்லா இருக்க மாட்டான், இல்ல எவன் எப்ப நல்லா இருப்பான், அவன ஏதாவது பேசலாம் அப்படின்னு பேசுறதே இவங்க ஒரு வேலையா வச்சுட்டு இருந்திருப்பாய்ங்க. எப்படிதான் இப்படி இருக்கீங்களோ? சீ சீ! அ அப்புறம் வந்து கொலின்ல வந்து ஸ்பார்க்கிள் பிராண்ட் வாங்கியிருந்தேன். அதாவது கொலின் மாரியே இது வந்து ஸ்பார்க்கிள் பிராண்டு. 2க்குமே ₹50 டிஃபரெண்ட் இருந்தது. என்னடா எதுக்காக அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். கொலின் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லாவே சூப்பரா கிளீன் ஆச்சு. அடுப்பு, ஃப்ரிட்ஜெல்லாம் கூட வெளியே இத வச்சு கிளீன் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்தது. ஸ்மெல்லுமே நல்ல ஒரு என்ன சொல்றது ப்ளசன்ட்டான ஸ்மெல்லா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரே வைப்லே கிளாஸ்லாம் சூப்பரா கிளீன் ஆயிருச்சு. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். டேக் கேர்.